இரண்டாயிரம் ஆடைகளில் எதை அணிவது என்று புரியாது திண்டாடும் நீங்கள். என் பேர் சாந்தி. KK நகர்ல இருந்து ராணி அண்ணா நகர் கலைஞர் நகர்ல இருந்து வந்திருக்கோம். கலைஞர் நகர்ல இருந்து எம்ஜிஆர் பக்கம் வந்து இருக்கிறேன்னா அவர் ஒரு தலைவர், அவர் ரசிகர், அவரு தெய்வம். ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் மானத்தை மறைக்கலாமே என்று ஏங்கும் ஏழைகளை பற்றி நமக்கெல்லாம் வந்து நல்ல மனிதர் என்ற ஒரு பேர் வாங்கினவர். எங்க மனசுல அவர் நிறைஞ்சிருக்கிறாருன்னா இன்னைக்கு விடிய காத்தால எழுந்து அவருக்காக கோயிலுக்கு கூட அப்படி நாங்க போகல. விடிய காத்தால எழுந்து குளிச்சுட்டு அவரை பார்க்கணும், அவருடைய வாழ்ந்த ஆபீஸ பார்க்கணுன்ற ஆர்வத்தோட நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். அவர் மேல இருக்கிற பிரியம்தான் எங்களுக்கு. இன்னைக்கு முதன்மை தந்தது அவங்களோட தாய் அம்மா சத்தியமா இருக்காங்க. அது இல்லாம வெளியில இருக்க அனைத்து பெண்களுக்குமே தாயாம வச்சுதான். கண்டிப்பா அன்னைக்கு இருந்து பார்த்தாங்கன்னா அவரோட ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய அம்மாக்களை வந்து எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க இவரால. அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வர்றவங்க எல்லாமே நான் தான் இருக்காங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. எல்லாரும் சொல்லிக்கலாம் நான் தான் எம்ஜிஆர்னு. அப்படி சொல்லும் போது அவருடைய பேரு எந்த அளவு புகழ் பரவி இருந்தா நான் தான் எம்ஜிஆர் இன்னமும் அவர் மறைஞ்சு இத்தனை ஆண்டுகள் ஆனா கூட அவருடைய பிறந்த நாளை இன்னமும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னமும் என்னுடைய பிள்ளைங்களும் என்னுடைய வழியில வந்து என் பிள்ளைங்களோட பிள்ளைங்களும் கொண்டாடுங்க. அந்த அளவுக்கு ஒரு பேரும் புகழும் வாங்கியிருக்காரு. கண்டிப்பா எதுவும் அதுபோல தலைவர் இனிமே வர மாட்டாரு. காமராஜர் மாதிரி அவரும் ஒரு நல்ல மனிதர். அவரு சொத்துன்னு எதுவுமே சேர்த்துக்கல. நல்ல தாய் உள்ளம் படைச்ச மனிதர் அவரு. கண்டிப்பா கண்டிப்பா வர்றதில்ல. கண்டிப்பா பார்த்தா ரொம்ப நல்லது. அவருடைய படங்களை வந்து இன்னைய வரைக்கும் அவர் பாட்டை கேட்டாலே போதும். எந்த வேலை செஞ்சிருந்தாலும் அவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டே நாங்க இருப்போம். புது பாடெல்லாம் வந்தா என்ன இது பாட்டா இது அப்படின்னு. ஆனா அவர் பாட்டு வந்து காலங்காலமா அது வந்து ஒலிச்சுக்கிட்டே இருந்தா கூட ரொம்ப பிடிக்கும் எங்க எல்லாருக்குமே. ஏன்னா அவருடைய பாட்டு வந்து தத்துவ பாடல், அவரு பாடல் எதுவுமே வந்து மக்களை வந்து என்ன சொல்றது, மக்களை வந்து திருத்தக்கூடிய ஒரு பாடல். திருடாத பாப்பா, அந்த வந்து நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அது வந்து அந்த மாதிரி பாட்டெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு சிறந்த பாட்டு. அதெல்லாம் எப்பவுமே மறையாது. அவரு மறைஞ்சாலும் அவருடைய நினைவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆமா ஆமா அவர் பாட்டை ஏதோ பாடுறோம். அது போல இருக்கும்போது நாங்கெல்லாம் மறப்போமா? நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க மறக்கவே மாட்டோம். எம்ஜிஆர் ஞாபகத்துல நாளை நமதே, அப்புறம் மீனவ நண்பன், படுகொட்டி, ஆயிரத்தில் ஒருவன். நமது தேவையே பிறருடைய நன்மைதான். இதெல்லாம் அவர் அடிமை பெண் சொல்லவே வரல. அவர் படம் நிறைய, எங்கள் வீட்டு பிள்ளை, அப்புறம் கலங்கரை, இன்னும் நிறைய இருக்கு படம். தொழிலாளி, விவசாயி பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அந்த டிராக்டர்ல உட்கார்ந்து பாடுவார் பாரு, அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விவசாயின்னு இருப்பாரு, அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அந்த பாட்டு. எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான் சார் அவங்க பாட்டு. இப்ப பாட்டு ஒண்ணு கேளுங்க, தெரியல. இப்ப கேட்டீங்கன்னா எது பாடுன்னு எனக்கு தெரியல. நான் திருப்பூர்ல இருந்து வரேங்க. எம்ஜிஆர் ரசிகர் நான். ரெண்டாவது செயலாளர், கைத்தறி சங்க செயலாளர், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் எல்லாம் அனுபவிச்சுட்டு அவர் இறந்த உடனே நான் ஒதுங்கிக்கிட்டேன். நாங்கள் 72 ஆரம்பிச்சப்பிருந்து ஆரம்ப உறுப்பினர். நான் சேலத்துக்காரன், இப்போ திருப்பூரில் படைச்சிட்டு இருக்கேன். அதாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தையிலேயே உழைப்பில் உயரணுன்ட்டு
கையில இருக்கும் போதே கொடுத்துடணும். நான் இருந்த பதவியெல்லாம் உதறிட்டு அவர் கட்சியை வளர்த்துட்டு நான் ஒதுங்கிட்டேன். 72லேருந்து ஒரு திருச்சி உறையூரில் எம்ஜிஆர் மன்றம் வச்சோம். கைத்தறி சங்க செயலாளர், எம்ஜிஆர் மன்றம், இது பேச்சாளர் எல்லாமே. இது நான் வந்து அந்த கட்சியில் இந்த அளவுக்கு இருந்தேன்னு யாருக்கும் தெரியாது. அவர் சொன்ன மாதிரி இருக்கிற இடம் தெரியாத இருக்கேன் கட்சியிலேயே. எதுக்கு நான் தான் மெயின் அப்படின்னெல்லாம் போகிறதில்லை. அவர் படம் பார்ப்பேன், தரையில் தான் உக்காந்து படம் பார்ப்பேன். அது கீவில் நின்று எகிரி குதித்து ஓடுவேன். அரசு கட்டளைக்கு அப்படி தான் போனேன். உள்ளே டிக்கெட் வாங்கும்போது டவுசரை காணோம். டிக்கெட் வாங்கும்போது டவுசரை காணோம். எல்லாம் நவருங்களா அப்படின்ட்டு அப்புறம் டவுசர் எல்லாம் நவுந்து மாணிக்கத்துக்கு டவுசர் காண மாட்டா, காசெல்லாம் அதில் இருக்குடா அப்படின்ட்டு. அப்புறம் அன்பேவா ரிலீஸ் ஆன உடனே 5 ஷோவும் பார்த்துட்டு தான் வெளியே வந்தேன். 5 ஷோ ரிசர்வ் டிக்கெட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அந்த டிக்கெட்டு விற்ற பணத்தை ரோஜா பூ வாங்கி கீவில் பெண்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் தான் உள்ளே போனேன். 5 ஷோ விடாத பார்த்துட்டு வெளியே வந்த படம் அன்பேவா, சேலம் ராயல் தேட்டரில். சேலம் ராயல் தேட்டர். சொல்றீங்க திருமணமாய் உங்க மனைவியோட என்ன படம் போய் பாத்தீங்க? இதான் பாருங்க. என்ன படம்? அதாவது உலகம் சுற்றுவா இது பல்லாண்டு வாழ்க்கை வந்து திருச்சி சென்ட்ரலில் ஓடிட்டு இருந்தது. நான் வந்து ரிலீஸ்லேயே பார்த்துருவேன். இதை கூட்டிகிட்டு போகும்போது டிக்கெட் கிடைக்கல. அப்புறம் உடனே ஜிப்டர் தேட்டருக்கு வந்தேன். தென்னங்கீட்டு படம் சுஜாதா படம் போட்டிருந்தான். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே என்ன படத்துக்குடா போனேன்னு, வயசுக்கு வந்த படத்துக்கு போனேன் அப்படின்னு. ஏப்பா நான் பல்லாண்டு வாழ்க்கைக்கு டிக்கெட் கிடைக்கல, அதனால இதுக்கு போனேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பாரியா அவனுடைய நிலைமைன்னு பொண்டாட்டியை கூப்பிட்டு போய் எம்ஜிஆர் படத்துக்கு போய் டிக்கெட் கிடைக்காத இதுக்கு போயிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறமேட்டு பல்லாண்டு வாழ்க்கைக்கு போய் இந்த போஸ்டரு, அவருடைய போஸ்டர் போய் தேட்டரில் வாங்கிட்டு வந்தேன். அவர் தேட்டரில் வாங்கிட்டு வந்து நான் நெசவு வீட்டில் வந்து அதை அப்படியே ஒட்ட வச்சுட்டு அப்படியே வேலையை பார்த்தேன். என்னைக்கு திட்டிருக்காங்களா? எப்போ பார்த்தாலும் எம்ஜிஆர் படத்துக்கே போறீங்க சொல்லிட்டாங்களா? அது எம்ஜிஆர் ரசிகர், எல்லாருமே எம்ஜிஆர், குடும்பமே எம்ஜிஆர் தான். மச்சனை, மாமியா, மாமனார் எல்லாருமே எம்ஜிஆர் தான். எப்ப போட்டாலும் ரெட்டையில தான், மாறாது. எம்ஜிஆர் குடும்பம் தான். சிறு வயசுல இருந்து 75 வயசு நடக்குது எனக்கு. 75 வயசு. ஆமா. அது இல்லாத இந்த சென்னையில 3 வருஷம் இங்க இருந்தவன். எது அடிக்கடி வர முடியாதுங்க என்னால. உள்ள ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கேன், அவ்வளவுதான். பார்க்கும்போது ஐயாவோட பொருளை பார்க்கும்போது என்ன ஞாபகம் இருக்கா? ஏங்க அவருடைய காரு, அவர் தொப்பி, கண்ணாடி எல்லாம் பார்க்கும்போது ஞாபகமா? அதே மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் வீட்டுல, அதே மாதிரி ஆக்ட் பண்ணுவோம். அவர் மாதிரியே நடப்போம், அவர் மாதிரியே பேசுவோம். அவர் குரல்லையும் பேசிட்டு இருக்கேன். பேசினேன் இப்ப முடியல. அப்ப வந்து பேசுவேன். சேலம் அம்மாப்பேட்டை காவல்துறைக்கு இதில் இருக்கிற மலையாள இன்ஸ்பெக்டரு கூப்பிட்டு, அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் போல பேசுவியே, பத்திரிக்கை படிப்பியே, வைங்க வா அப்படின்னு படிக்க கூப்பிட்டாரு. அப்போ படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த இது வந்தது, கருணாநிதி பிரச்சனை. ஐயாவோட பொருட்களை பார்த்து கண் கலங்கி இருக்கீங்களா? கண் கலங்கிறதா? ஏங்க நாங்க 2 நாள் சோறு சாப்பிடலைங்க. 2 நாளா சோறு சாப்பிடல. 2 நாளா சோறு சாப்பிடல. இங்க வந்து 3 வருஷம் நான் இங்க இருந்தேன். மக்களுக்காக நான் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் சென்னையில. ஆமா, சென்னையில இவங்க அத்தை வீட்டுல தான் இருந்தேன். பொம்பளை பிள்ளைங்கள்ல நீ இருப்பா அப்படின்னு. அவர் பூக்கடை கண்ணையா பூ செட்டிங்ஸ் பண்ணி வாகினி ஸ்டுடியோவை கொண்டு போவோம். 6ஆம் நம்பர் ஃப்ளோருக்கு தான் கூட்டு போனார். சிவந்தமன் எடுத்த 24/1/68 சிவந்தமன் காஞ்சனா பட ஷூட்டிங்கு, பட்டத்தில் 1000 பாட்டு. அது முடிஞ்ச உடனே அதே புலரில் 26ஆம் தேதி எம்ஜிஆர் அடிமை பெண் ஷூட்டிங்கு. இங்கே யார் வேணாலும் மெட்ராஸில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாகினியில் நாகிரெட்டி, சக்கரபாணி எங்கள் பசங்கள்லாம் காணோம் அப்படின்னு. உள்ளதான் போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்ல நான் வந்து பூஜைக்கு வந்த மலர் ஷூட்டிங் எடுக்கும்போது 7ஆம் நம்பரில் இருந்தேன்.
அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ கொஞ்சம் குள்ளமாக இருப்பாங்கள்ல, அவங்க தேடிட்டு வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க வாகனையில். இப்போ கூட அங்கே போகலாம், நான் எதுவும் விரும்புறதில்ல, யாரையும் தொல்லை பண்ணுறதில்ல. வந்தாக்கா இந்த மாதிரி நம்ம ஆளுங்க கூட வருவோம், அவ்வளோதான். சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர் இதுதான். எம்ஜிஆர் தனி தொட்டி வீதியில வருவாரு, அந்தாண்ட சேலத்துக்குலாம் வருவாரு, அந்தாண்டு வருவாரு. நாங்களாம் வந்தா பார்ப்போம். எம்ஜிஆர் வரேன்னு சொன்னாவே உடனே எல்லாரும் அங்க போய் நாங்க நின்னுக்குவோம். அவரை பாக்குறதுக்கோசமே நின்னுக்குவோம். ஏதாவது ஒரு படம் போட்டாங்கன்னா, எம்ஜிஆர் படம் போட்டாங்கன்னா உடனே நாங்க போயிருவோம். அப்பெல்லாம் 5 ரூபா டிக்கெட்டு, 5 ரூபா டிக்கெட்டுக்கு ஓடியே போயிருவோம். நாங்க சேலத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களா எல்லாம் 2வது ஆட்டத்துக்கோ இதெல்லாம் ஓடியே போயிடுவோம். 2வது தான் முக்கால்வாசி போவோம். நாங்க இதுக்கு காலையில கூட போக மாட்டோம், ரைட்டுக்கு போயிருவோம். நல்லா பொறுமையா கேட்கலாம்ல, எம்ஜிஆர் பாட்டுன்னு நல்லா பொறுமையா கேட்கலான்ட்டு எல்லாருமே போயிட்டுவோம். இன்னைக்கு வந்து 65 வயசுன்னா அவர் நாங்க மறக்காத வந்துகிட்டே தான் இருக்கிறோம். வருஷம் வந்துகிட்டே தான் இருக்கிறோம். வந்துடுறோம். பிறந்த நாளுக்கும் வந்துருவோம், இறந்த நாளுக்கும் வந்துருவோம், எல்லாத்துக்குமே வந்துருவோம். அங்கிருந்து சேலத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எல்லாருமே வந்துருவாங்க. நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். அவர் காரு, அவரு படிச்ச புக்கு, இந்த கண்ணாடி, அந்த சிங்கம் எல்லாமே நாங்க அதெல்லாம் பார்க்காத போகவே மாட்டோம். அவர் பொருள் பார்த்துட்டு நாங்க அழுதுட்டு தான் போவோம். அது போட்டாலாம் எடுத்துட்டு போவோம். அவரது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அந்த பொருள் எல்லாம் நாங்க பார்த்துட்டு அழுதுட்டே போவோம். நாங்க ஆனா எம்ஜிஆர் ஆட்டம் யாருமே வரமாட்டாங்க. இன்னைக்கு சூழ்நிலை வந்து எல்லாம் விலைவாசின்னா அவர் ஆட்டம் வந்து இருக்கிற மாதிரி யாருமே கிடையாது. அவரு வந்து நல்லவர், எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு. அவர் ஆட்டம் இல்ல. ஆமா, எவன் சொத்துக்கோ நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு